கற்பை காப்பாற்ற வழி. தவம். முதல் மகா யுத்தத்தில் வெற்றி பெற்ற தளகர்த்தர் போஷ் என்பவர் கீழ்கண்ட உபாயத்தை தனது குறிக்கோளாக கொண்டிருந்தார். விரோதி உன்னை தாக்கும் வரை காத்திராதே, நீ முதலில் தாக்கு, எப்பொழுதும் எதிர்த்து போராடு. இந்த உபாயத்தின் பயனாக அவர் 6 மாதத்திற்குள் யுத்தத்தில் முற்றிலும் வெற்றி பெற்றார். ஒழுங்கற்ற இன்ப நாட்டமே கற்புக்கு பிரதான விரோதி. இந்த பசாசை மேற்கொள்ள அவனோடு எதிர்த்து போராடு. நீ முதலில் அடிகொடுத்து அவனை பலவீனப்படுத்து, நொறுக்கி சிதைந்து போகும்படி செய். இதற்கு தகுந்த சாதனம் தவ முயற்சியே. தவம் என்றால் என்ன? சாப்பாட்டு விஷயத்தில் விசேஷமாக உனக்கு பிடித்தவைகளில் சிலவற்றை ஒருப்பது. நீண்ட உபவாசம், ஒரு சந்தி இருக்க வேண்டுமென்று நான் கூறவில்லை. ஆனால் அவ்வப்போது சில விருப்பமான உணவுகளை கட்டாயம் கொஞ்சம் நீக்கிக்கொள். நீ ஒருத்தல் முயற்சிகளை செய்யும் போது உனக்குள்ள நல்ல மனதை இறைவனுக்கு காண்பிக்கிறாய். நீ நல்லவனாகவும் பரிசுத்தவனாகவும் இருக்க உண்மையாகவே விரும்புகிறாய் என்று வெளிப்படுத்துகிறாய். இதனால் இறைவனும் உன்மீது பிரியம் கொண்டு உனக்கு தன் அருளை அதிகமாக தருவார். தூயவனாக இருப்பதற்கு ஜெபம் நல்லது. ஜெபமும் ஒருத்தலும் சேர்ந்திருந்தால் அது அதைவிட நல்லது. ஒருத்தல் இன்றி ஜெபம் மட்டும் சொல்வாயானால் இறைவனின் அருளை கொடுப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் ஜெபத்தோடு ஒருத்தலையும் சேர்த்து செய்வாயானால் ஆண்டவர் இன்னும் அதிகமாக மிகுந்த அருளை மகிழ்ச்சியோடு தந்தருளுவார். அது உனது கற்பை காப்பாற்ற சுலபமான வழியாக இருக்கும். ஜெபமும் ஒருத்தலுமே பாவத்தின் மேல் உனக்கு வெற்றி கொடுக்கும் ஆயுதங்கள். ஒருத்தல் முயற்சியினால் உன் மனம் திடப்படும். தன்னைத்தானே ஒருத்துக் கொள்வது கடினம்தான். ஆனால் இந்த கஷ்டத்தால் உனது மனம் பலப்படுகிறது. வெகு எளிதில் சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஏற்ற சக்தியை அடைகிறது. தவ முயற்சிகளால் பாவத்துக்கு காரணமாகிய இன்ப சுக ஆசையை முற்றிலும் சிதைப்பாய். உனது ஆன்ம விரோதி உன்னை தாக்கும் முன் அவனை தகர்த்து வீழ்த்துவாய். எல்லாவற்றையும் விட கனமான குற்றம் ஒவ்வொன்றிற்கும் தகுந்த ஒருத்தல் முயற்சி செய்யாமல் ஒருபோதும் இருந்துவிடாதே. முக்கியமாக நீ சாவான பாவத்தில் விழுந்திருந்தால் நீ துரோகம் செய்த தெய்வீக மகத்துவத்திற்கு பரிகாரமாகவும் நீ நோகச் செய்த நமது ஆண்டவருக்கு பரிகாரமாகவும் ஏதாவது பெரிய தவமுயற்சிகளை செய். விண்ணக அரசு பலவந்தப்படுத்துகிறது. பலவந்தம் செய்கிறவர்களே அதை பறித்து கொள்ளுகிறார்கள் என்று நமது ஆண்டவர் மத்தேயு 11:12 சொல்லுகிறார். அது உன் நினைவில் இருக்கட்டும். கற்பும் வலுவந்தப்படுகிறது. அதாவது உன்னைத்தானே அடக்கி வலுவந்தப்படுத்தி ஒருத்து தவம் செய்தால் மட்டுமே நீ கற்புள்ளவனாக இருப்பாய். கற்புக்காக போராடுவதில் ஜெபமும் தவமுமே வெற்றி தரும். கற்பை அடைய புனித சூசையப்பரை நோக்கி ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலகருமாகிய புனித சூசையப்பரை, பிரமாணிக்கமுள்ள காவலனே, தூய்மையான இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாளையும் இறைவன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாக இருந்த இந்த இருவரையும் குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு என்னவென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் பரிசுத்த இதயத்தோடும் கற்புள்ள உடலோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அந்த திவ்ய இயேசுவுக்கும் மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் செய்யும்படி எனக்கு வேண்டிய அருளை கேட்டு தந்தருளும். ஆமென்.